मूषिकवाहनमोदहहस्त सामरकर्ण विलंबित सूत्र वामनरूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பலன்கள் 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிக மிக முக்கியமான ஆண்டு. ஏனென்றால் 3 முக்கிய பயிற்சிகள் 2026 3 முக்கிய பயிற்சிகள். முதலில் 6/3/2026 அன்று சனி பகவானுடைய பயிற்சி நீதிமான். அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சி 26/5/2026 அன்று குரு பகவானுடைய பயிற்சி. அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் 27/11/2026 ஆண்டு அன்றைய தினம் ராகு கேது பயிற்சி. இந்த 3 முக்கிய பயிற்சிகள் உலக வரலாற்றில், ஒரு அரசியல் வரலாற்றில் உலகத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு அதிரடி மாற்றம், அரசியல் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. இந்த 2026 முக்கிய தலைவர்களின் பதவி பறிபோக போகின்றது. முக்கிய தலைவர்களின் உடல் உயிர் பாதிப்பு ஏற்பட போகின்றது. அதே நேரம் 2026 ஆராய் பெருஞ்செல்வம் பெருகக்கூடியவது எந்தெந்த ராசிகளுக்கு? இந்த 2026 ஆராய் பெருஞ்செல்வம், ஆராய் பெருகும் பெருஞ்செல்வம் யாருக்கு? எந்த ராசிக்காரர்களுக்கு? இந்த 2026 தேர்தலில், இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள்? எந்தெந்த ராசிக்காரர்கள் 2026 அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி யோகத்தை பெறப்போகிறாரா? அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கப் போவது எந்த ராசிக்காரர்களுக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு? 2026 கோடீஸ்வரராவது யார்? கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் பதவி, நல்ல அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவம் என்று எந்த ராசிக்கு மிக மிக முக்கியத்துவமாக ஏற்படும்? 2026 சொந்த தொழில், சொந்த தொழில் யோகம் யாருக்கு? அதே நேரம் சொந்த வீடு யோகம் யாருக்கு? சொந்த வீடு வரக்கூடியவர்கள் 2026 எந்தெந்த ராசிகள் சொந்த தொழில் செய்வார்கள்? எந்த ராசிகள் சொந்த வீடை இந்த ஆண்டில் பெறக்கூடியவர்கள் யார்? 2026 திருமண யோகம் ஏற்பட போவது யாருக்கு? 2026 புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்கள் பெறப்போவது யாருக்கு? ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள்? திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? 2026 திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் இந்த 2026 எந்தெந்த ராசிக்காரர்கள் டாக்டர் ஆவார்கள்? டாக்டர் ஆவார்கள், ஒரு IAS. எந்தெந்த ராசிக்காரர்கள் IAS, IPS போன்ற துறையில் சாதிப்பார்கள்? அந்த உத்தியோகத்தை பெறக்கூடியவர்கள் யார்? சர்வதேச அளவில், உலக அளவில் தொழில் செய்யக்கூடியவர், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு செல்வத்தை சம்பாதிக்க பேரும் புகழோடு சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? ஆக நல்ல தொழில் யோகம், திருமண யோகம், புத்திர யோகம், தொழில் யோகம், நல்ல ஒரு கடன் நிவர்த்தி அடைந்து, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைந்து மீண்டும் மீண்டும் செல்வங்கள் பெறக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்பட போகின்றது? கடந்த காலம் யார் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து யாருக்கெல்லாம் புதிய யோகங்கள் ஏற்பட போகின்றது?
இந்த ஆண்டாவது எனக்கு நல்லா இருக்குமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போகின்றோம். ஆக இப்ப பலன்களை 2026 ஆண்டினுடைய சிறந்த பலன்களை தொடங்குவோம். 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கடகராசிக்கு. ஆக கடகராசினியர்களே, இந்த புத்தாண்டின் ஆரம்பத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா 1/1/2026 ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் அன்றைய தினம் உங்களுடைய 12ஆம் இடத்தில் குருவான் காலச்சக்கரத்துக்கு பாக்கியாதிபதியாகி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை, 12ஆம் இடத்தில் இருந்து நல்ல பதவி யோகத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் சொத்து சுகத்தையும் தருவார். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. ஏனென்றால் அவர் 6ஆம் அதிபதியாக 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையில் தொழில் உத்தியோகத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை இந்த 2026 ஆரம்பத்தில். மேலும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பதவி யோகத்தை தரக்கூடிய 10ஆம் அதிபதியாகப்பட்ட சொத்துக்களை தரக்கூடியவனும் பதவியும் தரக்கூடிய செவ்வாயாகப்பட்டவன் குருவின் வீட்டில், அதாவது உங்களுடைய அந்த தனுசு ராசியில சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன், சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் பல வெற்றி வாகை சூடக்கூடிய இடத்தில் தொழில் வெற்றிகள், பதவி யோகங்கள், சொத்து யோகங்கள், நல்ல திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தனுசுவின் வீட்டிலிருந்து குருவால் 12ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்பட்டு விபரீத ராஜயோக குருவால் பார்க்கப்பட்டு பல நல்ல யோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் பெரிய ராஜயோக அடிப்படையில் கிரகங்கள் வேலை செய்கின்றது கடகராசிக்கு. அதன் பின் உங்களுக்கு சனி பயிற்சி, இது ஆரம்பத்தில். அதற்கப்புறம் என்ன வருது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 6/3 இந்த 2026 ஆண்டு 6/3/2026 அன்று சனி பகவான் உங்களுக்கு 7/8ஆம் அதிபதியாகி 7/8ஆம் அதிபதியாகி உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். கடகராசிக்கு 7/8க்குரியவர் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். ஆக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் குருவின் வீட்டில், மீன ராசியில் குருவின் வீட்டில் பெயர்ச்சி அடைவது மிகப்பெரிய சிறப்பு. அதுல எந்தவித மாற்றமே இல்லை. ஆக 7ஆம் அதிபதியாக 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் மனைவியின் மூலம் லாபம் பெறலாம், மனைவியின் மூலம் சொத்துக்கள் பெறலாம். அதே நேரம் மனைவியின் தந்தையின் மூலமும் பல லாபங்களை பெறலாம், பல சொத்துக்களை பெறலாம். புரியுதுங்களா? நல்ல பாருங்க, மனைவியின் மூலமும் லாபங்கள் சொத்துக்களை பெறலாம், மனைவியின் தந்தையின் மூலமும் லாபங்களை சொத்துக்களை பெறலாம். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு தொழில், இதன் மூலம் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய செல்வத்தையும் அடையலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் அற்புதமாக மிக சிறப்பாக நடைபெறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அதில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உத்தியோகம் அமையும், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உத்தியோகம் அமையும். அதே நேரம் இந்த யோகங்கள்லாம் கொஞ்சம் முயற்சிகள், இந்த யோகங்களுக்கு இந்த காரியங்களுக்கெல்லாம் சில முயற்சிகள் தடைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படும். ஏனென்றால் அந்த 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை சனிபகவான் பார்ப்பதால் சில தடை தாமதங்கள் ஏற்பட்டு இந்த யோகங்கள் பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. மேலும் உறவுகள் எதிரி ஆவார்கள், உறவுகள் பாதிக்கப்படும். முக்கியமாக சித்தப்பா உறவுலாம் பாதிக்கப்படும், சித்தப்பா உறவுகள் பாதிக்கப்படும். உறவுகளை பிரிந்து இருந்தால்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் யோகம். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உறவுகளை பிரிந்து இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த யோகத்தை அடைய முடியும். இந்த 2026
வெளிநாட்டு பயணம், வெளிமாநில பயணங்கள் ஏற்பட்டு தொழில் அமைவதால் சிறந்த யோகத்தை அடையப் போகிறீர்கள். அதில் சந்தேகமே இல்லை. 9ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தந்தைக்கு சில பாதிப்புகள், முன்னேற்ற தடைகள், தந்தையால் யோகத்தை பெற முடியாத நிலை ஏற்படும். 9ஆம் இடத்தில் சனி இருப்பதால். மேலும் 9ஆம் பாவம் மீன ராசியாக அமைந்து அந்த இடத்தில் சனி பகவான் இருப்பது நல்ல வழக்கறிஞர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். சிறந்த வழக்கறிஞர்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகலாம். வழக்கறிஞர்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகலாம், நீதிபதி ஆகலாம், வழக்கறிஞர் நீதிபதி ஆகலாம். அதே நேரம் அரசியலில் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து மிகப்பெரிய பதவி யோகம் பெறலாம். அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியை பெறலாம். இப்படிப்பட்ட அமைப்புகள் நிச்சயமாக இந்த பாக்கியஸ்தானத்தில் சனிபான் பயிற்சி அடைவதால் இந்த 2026 இப்படிப்பட்ட யோகங்கள் உறுதியாக ஏற்படும். அதே நேரம் அடுத்து சனி பெயர்ச்சிக்கு அடுத்து குரு பெயர்ச்சி உங்களுக்கு வருகின்றது 2026ஆம் ஆண்டு. அதாவது 26/5/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியில் 12ஆம் இடத்திலிருந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். இந்த 26/5/2026 அன்று காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்ற ஸ்தானத்தை பெற்றவன். காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய புகழ் யோகம், சொத்து யோகம், பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகத்தையும், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, அரசியல் மிக சிறந்த உயர்ந்த பதவி, தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியவன், அரசியலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு உச்ச கிரகமான, அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு உச்ச கிரகமான குரு பகவான் அந்த பதவியை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார். இந்த 2026 கடகராசிக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய, உலக வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும். ஆணையிடும் அதிகாரம், அரசாங்கத்தின் பதவி, ஒருவரும் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகம், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதே நேரம் வங்கி பணியில் உயர்ந்த அதிகாரியாக, உயர்ந்த மேனேஜராக, ரிசர்வ் வங்கியில் மிகப்பெரிய பதவி, வங்கியில் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும். ரிசர்வ் வங்கியில் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும். மற்ற வங்கிகளிலும் மிகப்பெரிய ஒரு மேலாளராக பதவி ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும். கடகராசிக்கு பிள்ளைகளுக்கு உயர்வு ஏற்படும். கடகராசி பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவி யோகம், தொழில் யோகம், வருமான யோகம், நல்ல திருமண யோகம் ஏற்படும். நல்ல திருமண வாழ்க்கை அமையும். அதே நேரம் மனைவியால் செல்வங்களை பெறுவார்கள், மனைவியால் சொத்துக்களை பெறுவார்கள். காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகளில் மிகப்பெரிய பதவி அடையக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். ஆக 2026 உச்சம் பெற்ற குருவால் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, அரசியலில் மிகப்பெரிய பதவி, ஒரு கௌரவமான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் போன்ற சிறந்த யோகத்தை அடையக்கூடியவர்கள் இந்த 2026 கடகராசிக்காரர்களை. அதுல மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுல பாதிப்பு என்றும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. முன்னேற்றங்கள் என்பது உறுதி. ஆக கடகராசி நேயர்களே, இது ஒரு பொதுவான பலன். அதே நேரத்தில் கவனிக்க வேண்டியது உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த உறவுகள் விஷயத்தில் புரிஞ்சுறீங்களா? சில முயற்சிகள் தடைபடும். முருகப்பெருமானை வழிபடுவதால், சுப்பிரமணிய கடவுள் முருகப்பெருமானை வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். ஆக இது கடகராசினர்களே, இது பொதுவான அத்தனை கோடி கடகராசிக்கும் சொல்லப்படுகின்ற 2026ஆம் ஆண்டினுடைய பொது பலன்கள். ஆக
ஒரு கண்ணனுக்கோ, ராமனுக்கோ, கிருஷ்ணனுக்கோ, ஒரு முருகனுக்கோ, ஒரு பத்மநாபனுக்கோ ஒரு தனித்தனி பிரம்மனுடைய விதி தனித்தனியாக எழுதியிருப்பார்கள். பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதி. அதாவது பிரம்மன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகத்தை தலையெழுத்தாக எழுதியிருக்க மாட்டார். ஆக இந்த 2026 உங்கள் தனிப்பட்ட யோகத்தை பிரம்மன் எப்படி எழுதியிருக்கிறார், இந்த 2026 இந்த யோகங்கள்லாம் இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து. அதே நேரம் ஜாதகம், ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உலகத்தினுடைய உண்மை. உலகத்தில் மிகப்பெரிய உண்மை இதுதான். சொன்ன நடக்கலைன்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் போட்ட தலைவிதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுதான் உண்மை. ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால பலன்கள் இங்கே தப்புவதில்லை, தவறுவதில்லை. சில நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஆக பொதுவாக இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளுக்காகத்தான் தொழில் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், திருமணம் எப்போ நடக்கும், சொத்து புத்திரபாக்கியம் எப்போ கிடைக்கும், பூர்வீக சொத்து எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், இதுக்காகத்தான் ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு நம்ம அலைகிறோம். அப்போ அதை பார்த்து நடக்கலைன்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது. புரிஞ்சுட்டிங்களா? ஆக இந்த 2026 இந்த யோகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.